ஹல்லேலூயா. சில இடங்களில் இன்டர்வியூ போகிறோம், அவர்கள் நம்ம தெரிந்து கொண்டாதான் நமக்கு வேலை, நமக்கு வாழ்க்கை, நமக்கு சாப்பாடு எல்லாமே அவங்க தெரிந்து கொண்டாதான். ஆனால் இந்த நல்ல தெய்வம் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறார். எந்த மனுஷனும் உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. மனுஷனுடைய பலன் என்னவென்றால், இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களை பற்றி நல்லதா பெருமை பாராட்டுவாங்க, நாளைக்கு பின்னாடி போய் உங்களை குத்துவாங்க. ஆமென். இன்னைக்கு நீங்க பெஸ்ட்னு சொல்லுவாங்க, நாளைக்கு நீங்க வொர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை விசேஷமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். That's the good news that we have. கர்த்தர் உங்களை விசேஷமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் எப்பொழுதும் மனம் மாறுகிற தெய்வமே அல்ல, மனம் மாறுகிற தெய்வமே அல்ல. If he says that he has chosen you, அந்த தெரிந்து கொள்ளுதல் கடைசி வரையிலும் உண்டு. ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எப்போ வரைக்கும்? எப்போ வரைக்கும்? மரண பரியந்தம் நம்மை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எந்த மனுஷனும் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. Have that confidence in the presence of the Lord. இன்று நான் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறேன். I did not choose him. நானும் அவரை தெரிந்து கொள்ளல. He was the one who first chose me. Amen. அப்படி வசனம் சொல்லுகிறது, அவர் முதலாவதாக என்னை தெரிந்து கொண்டார். இன்னும் வசனம் சொல்லுகிறது, அவர்தான் முதல்ல என்னை நேசித்தார். ஹல்லேலூயா. முதலாவது தான் அவருடைய வார்த்தை எனக்குள்ள வந்தது. எல்லாமே அவர் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சார். ஆமென். எதற்கும் பெற தகுதி இல்லை. இது எல்லாம் பெற்று வாழ்வதற்கு நமக்கு எந்தவித தகுதியும் இல்லை. இன்னைக்கும் அது சொல்ல முடியும். பட் ஸ்டில் அவருடைய கிருபையினால, அவருடைய உண்மையினால, அவருடைய இரக்கங்களினால நம்முடைய கரம் பிடித்து அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் பாடினோம், வாக்கு தத்தம் பண்ணின தெய்வம் அவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம். ஒரு வார்த்தை வீணாய் தரையில விழாது. ஆமென். கர்த்தர் அதற்கு வைத்திருக்கிற திட்டங்கள், உங்களோட வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் அது செய்யத்தக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதான் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை பேசும் பொழுது உலர்ந்த எலும்புகளில் ஒரு ஜீவன் உண்டாகும். கர்த்தர் பேசினார், எல்லா வெட்டாந்தரையிலிருந்து, எல்லா வெறுமையான காரியங்களிலிருந்து இந்த பூமி உருவாக்கப்பட்டது. கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து அவர் இன்று பேச இருக்கிறார். The Lord is speaking to all of us today. யாரோ ஒருவருக்காக இல்லை, எல்லாருடைய இருதயங்களுக்கும் கர்த்தர் ஏற்ற வார்த்தை இந்த காலை வேளையில வைத்திருக்கிறார். The message title that I have chosen for today, ரெண்டு முக்கியமான காரியங்கள், ரெண்டு இல்ல மூன்று கூட சொல்லலாம். The Lord remembers us. கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நினைவு. The first, the Lord remembers us. சொல்லுங்க, the Lord remembers us. கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை, கரங்களை கொடுத்து சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற, கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், the Lord reminds us. கர்த்தர் நம்மை ஞாபகம் மூட்டுகிற தெய்வமாய் இருக்கிறார், நமக்கு ஞாபகப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். The second is the Lord reminds us. சொல்லுங்க, கர்த்தர் நம்மை ஞாபகம் மூட்டுகிற தெய்வமாய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் இந்த நாளில் நான் பேச இருக்கிறது, the Lord is a Lord who restores us. திரும்பவுமாய் நம்மை எழுப்புகிற தெய்வமாய் இருக்கிறார். The Lord restores us. மூன்று காரியங்கள் நான் இன்று பேச இருக்கிறேன்னு சொன்னேன். முதலாவது என்ன? கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற தெய்வமா இருக்கிறார். இரண்டாவது, ஞாபகம் ஊட்டுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, நம்மை திரும்ப வர பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். பேசிங் ஆன் திஸ் த்ரீ டாபிக்ஸ் நான் இன்று இந்த காலவேளை உங்களுடனே கூட பேச இருக்கிறேன். சிலர் வார்த்தைகளை சொல்லும் பொழுது மூணு சொல்லுவாங்க, பாதியிலே மறந்துடுவோம். அதனால தான் நான் ஆரம்பத்திலே மூணு சொல்லிட்டேன், நீங்கள் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் நம்ம இந்த மூன்று காரியங்களை நினைவில் கொள்ள வேண்டும். The Lord remembers us, the Lord reminds us, and the Lord restores us. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றாக நம்ம பார்க்கிறோம், பேழைக்குள்ளாக நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் ஆடு மாடுகள் எல்லாவற்றும் உள்ள இருக்கும் பொழுது எல்லாம் மழை அடித்து எல்லாம் பெய்ந்தது பின்பு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பேழையை அடைத்த தெய்வம் மறுபடியும் நினைவு கூர்ந்தார் அந்த பேழையை திறக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா.
இந்த காலை வேளையிலே the Lord is encouraging each and every one of you that the Lord is remembering each and every one of you. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதே கிடையாது. ஆமென். சிலர் சொல்லிட்டு மறந்துடுவாங்க, நம்மளை பற்றி சொல்லிட்டு மறந்துடுவாங்க, இதை செய்யறேன்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க. அவங்கள ஏன் நம்பி 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 கடைசி வரைக்கும் நம்ம நிற்போம், கடைசியில் செய்யாமல் போயிடுவாங்க. அதுதான் மனுஷனுடைய பலன், அதுதான் மனுஷனுடைய பலன். யாரையும் குறை சொல்ல இல்லை. இன்னைக்கு அவனுக்கு அவ்வளோதான் முடியும், சொந்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அது என்ன, ஒரு ஹியூமனோட வீக்னஸ், அது ஒரு மனுஷனுடைய பலவீனம். அவன் மறந்துதான் போவான், அவனுக்கு அவ்வளவுதான் சக்தி. ஹல்லேலூயா. ஆனால் அந்த தேவன் மறக்கவே மாட்டார். அழைத்திருக்கிறார் இல்லையா, அழைத்திருக்கிறார் அல்லவா, பாதியில் விட்டு விட்டெல்லாம் போக மாட்டார். கரம் பிடித்த தேவன் அந்த கரத்தை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்டே இன் தட் கான்ஃபிடன்ஸ். ஆமென். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வேதங்களை யாத்திராகமம் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பலாமா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 23 25 வரையிலும் எடுத்தவர்கள் சத்தமாக வாசிப்பீர்களா? சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சு கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் இருந்த பொழுது அவர்கள் பட்ட பாடுகள், வேதனைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்தார். எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் அவர்கள் கூட தான் அவர் இருந்தார். அவர்கள் படுகிற எல்லா அங்கலாய்ப்பையும் அவர் பார்த்தார். அதனால தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார், அவர்களை நினைவு கூர்ந்தார். ஆமென். அவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, சில நேரங்களில் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவான், இவ்வளவு பிரச்சனை இல்லை, பெருமூச்சு. நம்முடைய பெருமூச்சையும் அவர் கேட்கிறார். பேசுகிறது மாத்திரம் அல்ல, பெருமூச்சையும் கேட்கிறார். ஹல்லேலூயா. தட் இஸ் ஹவ் ஹி ரிமெம்பர்ஸ் அஸ். பேசினாதான் சொல்லுவாங்கள்ல, பேசினாதானே தெரியும், சொன்னாதானே தெரியும். உங்க பெருமூச்சு விட்டாலே அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தந்த சுவாசம், அதை பயன்படுத்தும் போதெல்லாம் கர்த்தர் நம்ம நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார், அதை நினைவு கூர்ந்தார், நினைந்து அருளினார். The Lord remembers us. மோசே ஒரு லேவிய குடும்பத்தில் அவன் பிறந்தவனாக இருந்தான். லேவிய குடும்பம் என்றால் என்ன? கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, கர்த்தரை சேவிக்கிற ஒரு சந்ததி. லேவிய குடும்பத்தில் பிறந்த மோசே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன பெட்டிக்குள்ளாக அவனுடைய தாயார் வைத்து இந்த நைல் நதியிலே அனுப்பி விடுகிறார்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. லேவிய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறது தான் ஒரு பெரிய நோக்கமே அவருடைய வாழ்க்கையில. இப்படி இந்த பெட்டிக்குள்ளாக அடைத்து வைக்கப்பட்டு இருக்கிற மோசே பார்வோனுடைய குமாரத்தினாலே எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அவன் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து வருகிறான். Always remember one thing, when the Lord has chosen you, நீங்க எங்க போனாலும் சரி, சில நேரங்களில் ஆண்டவர் என்னை லேவியனாக தான் அழைத்திருக்கிறார், ஆனால் பார்வோன் வீட்டில் இருக்கிறேன். ஆமென். என்ன கர்த்தர் அழைத்திருக்கிறார், ஆனால் நான் இப்போ எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஏன் இங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் அந்த கேள்வி கேட்பீங்க. மோசேக்கு அப்படிதான் ஒரு வாழ்வு இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்த அந்த எகிப்து தேசத்துல மோசே ஒரு நல்ல செல்வ செழிப்பை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனும் அவனுடைய மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். வேதனையில கூக்குரலிட்டு கர்த்தாவே எங்களை விடுவியும் விடுவியும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் உங்களிடத்துல ஒரு நோக்கத்தை, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருந்த, கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால் அந்த அழைப்பு உங்களோட ரத்தத்துல எப்பயுமே அது இருக்குமா? ஆமென். ஏன் தெரியுமா? we have the DNA of Jesus, we have the DNA of God. ஆண்டவர் நம்ம உருவாக்கினதற்காக உண்டான அது ஒரு அத்தாட்சி அங்க உள்ள இருக்கிறது. என்ன தெரியுமா? சுவாசம். அவர் ஊதினார், எனக்கு ஜீவன் வந்தது. ஆமென். அவருடைய இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்கிறதோ, அவர் நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன இருக்கிறதோ, நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய சிந்தையில, நம்முடைய இருதயத்தில் அது எப்பொழுதும் வந்து வந்து போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே
கர்த்தர் தன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு வித்தியாசமான இடத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் பார்க்கிறான் எபிரேயர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார், எவ்வளவோ வேதனைக்குள்ளாக அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றையும் பார்க்கிறான். அதான் ஒரு தருணத்துல எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். ஒரு எகிப்தியன், ஒரு எபிரேயனை அவன் அடித்து கொண்டிருக்கும் பொழுது, அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, அங்கே அந்த எகிப்தியனை இவன் என்ன செய்கிறான், என்ன பண்ணுகிறான், கொன்று போடுகிறான். சும்மா போய் கொன்று போடல. ஒரு எபிரேயனை எப்படி ஒரு எகிப்தியன் கொடுமைப்படுத்தலாம்? அந்த அழைப்பு உள்ள இருக்கும் பொழுது அதற்கான ஒரு வேதனை, ஒரு தரிசனம் எப்பொழுதுமே இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அது எப்படி கொண்டு வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் know one thing, the God who called you, the Lord of Jehovah, அவர் நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உன் மீது வைத்திருக்கிற திட்டங்கள் எப்பொழுது உனக்குள்ளாக, அதுக்கு நான் சொல்ல வரல, வரவங்க போறவங்களெல்லாம் அடிங்கனாலாம் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நேராக உங்களை அழைத்து செல்லுவார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தருவார், அப்படிப்பட்ட ஒரு கரிசனத்தை எங்களுடைய இருதயத்தில் அவர் வைப்பார், பாரத்தை அவர் வைப்பார். ஆமென். நம்ம வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம். அவன் பயந்து வனாந்திரத்திற்குள்ளாக ஓடி போகிறான். ஏன்னா அடுத்து அவனை பார்த்தார்கள் என்றால் எகிப்தியர்கள் இவனுடைய ஜீவனை அவர்கள் நிச்சயமாக அவர்கள் எடுத்து விடுவார். அதனை பார்த்து பயந்து ஓடி போய் வனாந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அதான் ஆண்டவர் உங்கள் மீது ஒரு அழைப்பு வைத்திருந்தார். அவருடைய பிரசனம் எப்பொழுதுமே உங்களுக்கு பின்னாக தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அநேக பாதைகளுக்குள்ளாக நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கலாம். அரண்மனையிலும் இருக்கலாம், வனாந்திரத்திலையும் இருக்கலாம். ஆனால் அதே ஆண்டவர் தான் அவர் நினைவில் கூறுவார், நினைவில் கொள்ளுவார். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கர்த்தர் அறிவார். அவன் வனாந்திரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். பார்வோன் வீட்டில் பேலஸ்ல இருந்தவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அங்குதான் கர்த்தர் மோசேயை நினைவு கூறுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாமா? 1வது வசனத்தை வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பெல்லாம் நம்மோடு கூட இடைப்படுகிறாரோ ஒரு வித்தியாசமான முறையில் அவர் இடைப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே மோசேக்கு பின்னாக தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதுமாக இருக்கிறது. The first encounter that Moses had was near the burning bush. ஒரு பச்சை மரம் தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறதை அவன் பார்க்கிறான். அங்கதான் முதலாவதாக கர்த்தர் தன்னை அறிமுகம் செய்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்ட தெய்வம் அறிமுகம் செய்கிறார். அவன் அங்க அது என்ன நடக்கிறது என்று அங்க போகிறான். ஓரேபு மலை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நீங்க வாசிப்பீர்கள். ஓரேபு மலை, அதற்கு இன்னும் ஒரு பெயரும் உண்டு. அந்த மலைக்கு பெயர் சீனாய் மலை. ஹல்லேலூயா. சீனாய் மலையில தான் ஆண்டவர் மோசேக்கு தன்னை முதலாவதாக வெளிப்படுத்துகிறார். சீனாய் மலை என்று சொன்ன உடனே நிறைய பேருக்கு நிறைய எண்ணங்கள் எல்லாம் வருது. ஓ அப்படியா, சீனாய் மலையில தான் ஆண்டவர் முதலாவதாக மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சைகளை எல்லாம் கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. ஆமென். மோசேக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு டாஸ்கை தருகிறார். மோசே, இந்த ஜனங்களை நீ வெளியே கொண்டு வா. லேவியனா நீ ஏன் இருக்கிற என்றால் இதற்குண்டான வேலைகளை எல்லாம் நீ பார்க்கணும். ஆடு மேய்க்கிறதுக்கு உன்னை நான் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த மோசே இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய வேலை கொடுத்து அவன் சொல்லுகிறான், நீ போகணும், நீ வந்த இடத்துக்கு தான் திரும்பி போகணும். நீ எங்க பயந்து ஓடி வந்தியோ அங்கதான் நீ திரும்பி போகணும். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அநேகமாக இருக்கிறது, உன்னை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே, திக்கு நான் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு என்ன பலன் இருக்கு ஆண்டவரே, நான் என்னோட பாஸ்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் எங்கிருந்து ஓடி வந்தேன்னு உங்களுக்கும் தெரியும், என்ன செய்துட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். The Lord is saying go. The Lord is saying go. The Lord remembers your calling. ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அழைப்பை கர்த்தர் நினைவு கூறுகிறார். The Lord சும்மா ஆண்டவர் நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் சும்மாக வாழ்வது இல்லை. God has a greater purpose in our lives. ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் கர்த்தர் நம்ம நடத்தி செல்லுகிறார். சில நேரங்களில் வாழ்வில் அமைதி உண்டாகும். எவ்வளவோ ஜபங்களை நாம் ஏறெடுப்போம், அதற்கு பதிலும் வராது.
நல்லா சிந்தித்து கொண்டிருப்பேன். மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அவனோட இருதயத்தில் என்ன தோன்றி இருக்கும்? சும்மா ஒரு வசனத்திலிருந்து இன்னொரு வசனத்துக்கு ஈஸியாக படித்துட்டு போயிடுறோம். எங்கள் அரண்மனையில் இருந்த ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனோட இருதயத்தை மன கலக்கங்களை எல்லாம் நீங்கள் யோசிக்கணும். என்ன நடக்குது, என்ன நடக்குது? கர்த்தர் மறக்கவில்லை. இந்த காலை வேளையில் the Lord is telling you, he remembers you. he remembers you. சீனாய் மலையில இறங்கின அந்த தேவனுடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் நம்ம மத்தியிலும் இருக்கிறது. If you feel you are lost, if you feel there is no life, if you feel there is no hope, ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த மோசேயோட இருந்த அந்த தெய்வம் நம்மோடு கூடவும் இருக்கிறார். யாத்திராகமம் 3:12 வாசிக்கிறீங்களா? அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம், இதுவே அடையாளம். ஆண்டவரே, நீங்க என்ன அனுப்புறீங்க, சரி, யார் என்ன அனுப்புனாங்கன்னு சொல்லி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. போய் சொல்லு. கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மோசே இடத்துல வெளிப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சீனாய் மலையில, இதே மலையில நீங்கள் திரும்பி வந்து என்னை ஆராதிப்பீர்கள். மோசேக்கு எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்தப்ப இதே சீனாய் மலையில் தான் ஓடி போய் ஆண்டவர் இடத்துல கதறுகிறான், பேசுகிறான், ஒரு உறவை வைத்துக் கொள்ளுகிறான். எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் சீனாய் மவுண்டன். உறவும் கண்டினியூ ஆகிறதும் சீனாய் மலையில. சீனாய் மலையில இறங்கி வந்த அந்த தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் குயிக்கா அடுத்த ஒரு பேசேஜுக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போகிறேன். நான் சொல்லுகிறதற்கான மெயின் கிரக்ஸ் இதற்கு மேலே தான் நான் வரப்போகிறது. புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இன்னொரு பகுதியை நாம் பார்க்கலாமா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 - 12. The book of Judges, chapter 6, verse 11 and 12. தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? இங்கிலீஷ் பைபிள் யாராவது வைத்திருக்கிறீங்களா? அந்த ஏஞ்சல். ஓகே, ஆரம்பத்துல இருந்து verse 11 And there came an angel of the Lord and sat under an oak which was in Ophrah, that pertained unto Joash the Abiezrite, and his son Gideon threshed wheat by the winepress to hide it from the Midianites. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் டிஸ்ப்ளே பண்ணுங்களேன். அதுல அந்த இங்கிலீஷ்ல என்ன சொல்லுகிறதுனா, and his son Gideon threshed wheat by the winepress to hide it from the Midianites. wine press என்றால் அந்த காலத்துல இந்த திராட்சை ரசத்துல எப்படி செய்வாங்க தெரியும்ல? எப்படி செய்வாங்க? ஆக்சுவலி ஒரு சின்ன கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுல எல்லா திராட்சையும் உள்ள போட்டு அதை காலால மிதிக்கிற இடம், காலால மிதிக்கிற இடம். அப்ப காலில் மிதிச்சாலே குடிக்க தோணும். இன்னைக்கு நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் எல்லாம் பாக்குறீங்கல்ல, சில உணவு பொருட்கள் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு. அந்த காலத்துல திராட்சை ரசம் என்பது மிகவும் விசேஷித்த ஒன்றாக இருந்தது. அதை பக்தியோட செய்வார்கள் அவர்கள். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அதை உட்கொள்ளுகிற ஒரு திராட்சை ரசம். கால்களை எல்லாம் கழுவி, அவர்களுக்கு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அதிகமாக உண்டு. தங்களை சுத்திகரித்து அநேக காரியங்களிலே தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். கிதியோன் என்ன செய்கிறார்? வைன் பிரஸ், திராட்சை போட்டு அந்த சின்ன குழி தான் அது இருக்கும். சாரி, எனக்கு ஒரு பிக்சர் நான் போட்டிருக்கலாம். அந்த ஒரு சின்ன குழி, அதில் திராட்சையெல்லாம் போட்டு மிதித்து அதில் வர அந்த சாறுகள் அதெல்லாம் தான் பிழிந்து எடுத்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு குறுகிய இடத்துல, அதெல்லாம் எங்கே இருக்கும் தெரியுமா? பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கிற இடங்கள்ல தான் அது இருக்கும். ஏன்னா அந்த குப்பை தூசி இதெல்லாம் அதில் படக்கூடாது என்பதற்காக ஒரு பேஸ்மெண்ட்டான இடங்களில் தான் அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் எடுப்பார்கள், தயாரிப்பார். அங்கே கிதியோன் போர் அடித்து கொண்டிருக்கிறான்.
கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிறான். எதற்கு? மீதியானியர் இதை பார்த்தாங்கன்னா, போர் அடிக்கும் பொழுது எல்லாம் பறக்கும் இல்லையா, எல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் பறக்கும் இல்லையா, அதை அடிக்கும் பொழுது அந்த பறக்கிறத கூட மீதியானியர் பார்த்துடக்கூடாது என்பதற்காக திராட்சை அந்த பழங்களை மிதிக்கிற இடத்துல, அதான் ஆங்கிலேயம் அழகாக சொல்லுகிறது, அங்கே வைன் ப்ரெஸ்ஸில் ஹி வாஸ் பீட்டிங் வீட், கோதுமை, அங்கே அவன் போரடித்து கொண்டிருந்தான். அவ்வளவு பயம். மீதியானியர் வந்தா கரெக்டா அறுவடை காலத்துல இவர்கள் எல்லாவற்றையும் இப்படிப்பட்ட ஒரு இடங்கள்ல தான், தேங்க்யூ, இப்படிப்பட்ட ஒரு இடங்களில் தான் அவன் போர் அடித்து கொண்டு இருக்கிறான். போர் அடிக்கிறது ஒரு விசாலமான ஒரு அவுட்டோர்ல ஒரு பெரிய கிரவுண்ட்ல செய்ய வேண்டிய ஒரு வேலையை அவன் வைன் பிரஸ்ல போய் செஞ்சுட்டு இருக்கான். அவ்வளோ பயம், அவ்வளோ பயம். அறுவடை காலத்துல சரியா எல்லாமே ரெடியா இருக்கும் பொழுது மீதியானியர் வந்து அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடி போய் விடுவார். அவர்களுடைய கரத்திலிருந்து அவைகளை பாதுகாக்க அவன் பயந்தவனாய், அவன் நடுநடுங்கி அந்த இடத்துல கீழாக போய் அதை போரடித்து கொண்டு இருக்கிறான். அவங்க திராட்சரசம்லாம் எடுக்கல, போரடித்து கொண்டு இருக்கிறான். அவ்வளவு பயம். அங்கதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பர்சனல் லைஃப்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாருக்கும் தெரியாத அநேக இடங்களில் நாம் இப்படிதான் போரடித்து கொண்டிருக்கிறோம். வெளியே நம்மளுடைய தாளந்துகளை கொண்டு வருவதற்கு கூட பயம், வெளியே ஒரு காரியங்களை மற்றவர்களிடத்துல சொல்லுவதற்கு பயம், போராட்டங்கள், அநேக கஷ்டங்கள், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. The Lord is telling you, அதே வார்த்தை கிதியோன் இடத்துல வந்த அதே வார்த்தை, பராக்கிரமசாலி. அவன் சொல்லுகிறான், அந்த வசனங்களை இங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, ஆண்டவரே என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்லி சொல்றீங்க, நீங்க எங்களோடு கூட இருந்தா எங்களுக்கு இவ்வளவெல்லாம் நடக்குமா? அதே கேள்வி நிறைய நேரம் நாம கேட்கிறோம். ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனா இதெல்லாம் நடக்கும் பொழுது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இல்லாத மாதிரி இருக்கிறது. கர்த்தர் இந்த காலை வேளை உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அதே வார்த்தை, அதே வார்த்தை இந்த பெதஸ்தா திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி. இல்லாதவைகளே இருக்கிறது போல அழைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உங்களிடத்துல இருக்கிற அந்த தாளந்துகள், உங்களிடத்துல இருக்கிற நன்மை யாரும் பார்க்க கூடாது இருந்தாலும் என் தேவன் இந்த காலவேளையில பார்க்கிறார். He knows the intentions of your heart. உங்களுடைய டிசையர்ஸ் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். 139ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறார். யாரும் தெரியாத, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அந்த ரங்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் பார்த்து வெளியரங்கமா உங்களுக்கு பதில் தருவார். ஆமே, திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மனசோர்ந்து போய்விடவே கூடாது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இவ்வளவு மீதியானியர் இருக்கிறாங்க, நான் எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட இப்போ, உனக்கு இருக்கிற, ஆண்டவருக்கு தெரியும். நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுகிறோம், ஆண்டவரே என்னால் இது செய்ய முடியாது, கண்டிப்பா என்னுடைய பலத்தினால இது செய்ய முடியாது. சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு நிச்சயமாய் தெரியும், இதற்கானவன் நான் அல்ல, இதற்கானவன் நான் அல்ல. மோசே இடத்துல ஆண்டவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றார். மோசே நீ போ, எகிப்து போ, மோசே எகிப்து போ. அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க சொல்றதுக்கு முன்னாடியும் சரி, சொல்றதுக்கு அப்புறமும் சரி, எனக்கு தெரியும் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அனுப்புறது நான் இல்லையா, அனுப்புகிறது நான் அல்லவா? அப்படிதான் கர்த்தர் உங்களையும் அனுப்புகிறார், அப்படிதான் கர்த்தர் உங்களையும் பார்க்கிறார். உங்களை அவர் விசேஷமாய் பார்க்கிறார். காரணம் அவர்தான் அழைத்திருக்கிறார். That's the reason why I say he remembers you. அவர் உங்களை நினைவு கூறுகிறார், அவர் உங்களை நினைவு கூறுகிறார். கர்த்தர் என்னை மறந்தாரோ என்று நான் நினைத்தேன், கர்த்தர் மறக்கவில்லை, மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் இருக்குங்கிட்ட பார்த்து, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ரூத் 1:20 பார்க்கிறோம். எடுத்து வாசிங்களேன். ரூத் 1:20. சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். அநேக நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளும் ஜபங்களும் இதுதான்.
ஆண்டவரே என் வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது. என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க. நான் நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு யாராவது கேட்டா எங்க பிரதர், எங்க பாஸ்டர். அது உண்மை, அது உண்மை. நகோமியோட இருதயத்தில் அவ்வளவு பாரங்கள் இருந்தது. நிறைத்த ஆசீர்வாதத்தோடு என்னை வைத்திருந்தார் ஆண்டவர். ஆனா இன்று நான் இருக்கிற நிலைமை வித்தியாசமா இருக்கிறது. டோன்ட் வரி, டோன்ட் வரி. கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. மோசேயோடு சொன்ன அதே வார்த்தை தான் கிதியோன் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். கிதியோனை, அனுப்புகிறது நான் அல்லவா? எனக்கு தெரியும் உன்னுடைய பலத்தில் இது முடியாது, உன்னுடைய சத்துவத்தில் இது முடியாது, உன்னுடைய ஞானத்தினால இது முடியாது, உன்னுடைய கல்வியினாலே இது முடியாது, உன்னுடைய திறமையினாலே இது முடியாது. இந்த சகரியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் 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 அவருடைய ஆவியினாலே ஆகும். ஸ்டே கனெக்டட் டு காட். என்ன ஆனாலும் சரி, நீங்க தோர்த்து போயிருந்தாலும் சரி, பலவீனப்பட்டு போயிருந்தாலும் சரி, பாவத்தை செய்திருந்தாலும் சரி, ஒதுங்கி பயந்து உட்கார்ந்திருந்தாலும் சரி, தேவன் நல்லவர். அவர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயந்து சோர்ந்து கலங்கி போய்விடக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருடைய வார்த்தை வந்திருக்கிறது அல்லவா? The Lord's word has come to you this morning to encourage you, to uplift you. You are going to take this word with you. இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு போங்க. பாடினது போல அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் நடைபெறும். யாருக்கு? அதை ரிசீவ் பண்ணுகிறவர்களுக்கு, அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் போவானோ? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் போவானோ? கர்த்தர் உங்கள் மீது மனம் இறங்குகிறார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர். உன்னுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவி. Commit all your ways unto him. He will fulfill your path. He will direct your path. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். யாரையும் நம்ப வேண்டாம். எந்த மனுஷனையும் நம்பாதிருங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். அது நலம், அது நல்லது, அது நல்லது. உங்க நம்பிக்கையை யார் மீது வைக்காதீங்க, உங்கள் மீது வைக்காதீங்க. Put your trust in the Lord. நான் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மாலே ஆகும். அவர் சொல்லுங்க, நான் எல்லாம் அனுப்புறேன், நான் எல்லாம் அனுப்புறேன். வாசிக்க சமயம் இல்லை, நான் வேகமாக சொல்லுகிறேன். யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, யோசுவா மோசேயோட காலங்கள் எல்லாம் முடிந்து அந்த வனாந்தரத்தில் எல்லாம் தாண்டி அடுத்த சந்ததியும் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியா ஆயத்தமாக இருக்கிற இந்த நேரத்தில் யோசுவாவோட கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார். அதுல ஒரு காரியத்தை கர்த்தர் நினைவூட்டுகிறார். நான் சொன்னேன், அவர் நினைந்தருளுகிற தெய்வம், நினைவு கூறுகிற தெய்வம். The Lord is reminding Joshua. அவர் சொல்கிறார், ஆபிரகாமின் தேவன். மோசே இடத்துல அப்படிதான் சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்படிதான் அவர் ரிமைண்ட்ஸ் யூ. அவர்களோடு கூட நான் இருந்தேன் அல்லவா? இப்ப யோசுவா இடத்துல சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்தது போல நான் உடனே கூடவும் இருப்பேன். ஹல்லேலூயா. That's the greatest assurance we have in the presence of God. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வேதாகமத்தில் மாத்திரமே அற்புத அடையாளங்கள் கிடையாது. இது வாசிப்பதற்கு ஒரு கதை புஸ்தகம் கிடையாது. இது ஜீவனுள்ள வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில அது பிரவேசிக்கும் பொழுது செத்த எல்லாவற்றும் உயிர் பெறும். கர்த்தர் எல்லாவற்றையும் ஜீவன் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அதே வார்த்தை தான் சொல்லுகிறார் யோசுவாவிடத்துல, யோசுவா நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன்னை பாதரட்சைகளை நீ கலற்றி போடு. இந்த வார்த்தை யார் இடத்துல சொன்னார்? மோசே இடத்துல சொன்னார். அந்த வார்த்தையை யோசுவாவிடத்திலும் சொல்லுகிறார். அதே தேவன் மோசேயோடு இருந்த தெய்வம், வனாந்தரத்தில் வழி நடத்தின அதே தெய்வம் இப்பொழுது கானான் தேசத்திற்குள்ள பிரவேசிக்கிற உன்னோடு கூடவும் நான் இருப்பேன். இந்த ஜனங்களை வழி நடத்தும்படியாக ஞானத்தை நான் தருவேன். This is the same God, same God. ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோவோட இருந்த தெய்வம், மோசேயோட இருந்த தெய்வம், யோசுவாவோட இருந்த தெய்வம் இந்த பெதஸ்தா திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரோட கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லலாம். Hallelujah, hallelujah. The Lord is reminding you this morning
that he is with you. No matter what situations or circumstances you're going through, என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், என்னோட எல்லா பாரத்தையும் அவர் மீது வைத்து விட்டு. சங்கீதம் 5 அழகாக சொல்லுகிறது ஒரு வசனம். இந்த வீட்டில் எத்தனை பேர் மாவாட்டுவீங்க? இந்த தோசை இட்லி எல்லாம் பண்றீங்களே, எத்தனை பேர் மாவாட்டுவீங்க? எல்லாரும் மாவாட்டுவோம்ல. இப்பெல்லாம் கடையில் போய் வாங்கிக்கிறோம் இல்லையா? மாவு நல்லா ஆட்டி உடனே எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அது என்ன பண்ணுவோம்? புளிக்க வைப்போம். ஒரு பாத்திரத்தில் அதை மூடி வச்சுட்டு ஒரு நம்பிக்கையில் காலையில் போகும்பொழுது அது ரெடியாக இருக்கும். அப்படிதான் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களும். இரவில் தூங்குவதற்கு முன்பாக அந்த பலிபீடத்தில் வைத்து விட்டு போய் தூங்குங்க. காலையில் எழும்பொழுது ஒரு நிச்சயம், கர்த்தர் அதை பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா! சத்தமா ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். When I open my eyes, I'm still with you. I'm still with you. Hallelujah. தம்மை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகமான உறக்கத்தை அவர் தருகிறாரா? ஏன் தெரியுமா? அப்போதுதான் the Lord restores you. உங்களை மறுபடியும் சீர் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். என்ன பாரங்கள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அப்போதுதான் உங்களை சமாதானப்படுத்துகிற தெய்வமாக இருக்கு. உங்களுக்கே அறியாத ஒரு தெய்வ சமாதானம் உங்களை நிரப்பிக் கொள்ளுமா? ஆமென். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! The Lord remembers, the Lord reminds, and the Lord restores. அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா! நான் என்னோட வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நான் கற்றுக்கொண்ட விசுவாசம் எல்லாம் என்னவென்றால், எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. நம்பி இருந்தேன். கடைசி வரையும் வருவாங்க, வந்துட்டு கைவிட்டுட்டு போயிடுவாங்க. என்னோட வாழ்க்கை முழுவதுமாய் கிறிஸ்துவே எனக்கு ஆதாயம், கிறிஸ்துவே எனக்கு ஆதாரம் என்று வாழ பழகி கொண்டேன். ஆமென். இந்நாள் வரையிலும் அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை கைவிடவே இல்லை. ஆமென். எல்லாரும் உங்களிடத்துல ஏன் வராங்க? உங்களிடத்துல ஏதோ நன்மை இருக்குன்னு தான். ஆனால் உங்களிடத்துல ஒரு நன்மையும் பார்க்காத போது கிறிஸ்து உங்களை நேசித்தார். Christ loved us even while we were still sinners. நான் பாவிகளாய் இருக்கும்போதே கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்து தன்னையே சொந்த பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்தார். ஒன்றையும் எதிர்பார்க்காத தெய்வம். ஆமென். ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை இந்த காலைவேளை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். எத்தனை பேர் பேதுருவை பற்றி நல்லா அறிந்திருக்கிறீங்க? கரங்களை நான் எதிர்பார்த்தேன். ஹல்லேலூயா! பேதுரு ஒரு விசேஷமான ஒரு சீஷனா இருந்தான். பேதுருக்கு என்ன வேலை இருந்தது தெரியுமா? என்ன வேலை செய்து கொண்டு? டாக்டரா, இன்ஜினியரா? மீன் பிடித்து கொண்டு இருந்தாங்க. இப்பயும் நீங்க இந்த கடற்கரைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு மீனவர்கிட்ட நீங்க பேசி ஒரு விஷயத்தை நீங்க பேசி முடிச்சிருங்க பார்க்கலாம். மீன் விலையே வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஈஸியெல்லாம் பேச முடியாது. பயங்கரம். அவங்க பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் நீங்கள் பதில் வார்த்தை பேச முடியாது. அப்படிப்பட்ட கூட்டம் தான் அந்த மீனவர் கூட்டம். அங்கே தான் ஆண்டவர் பேதுருவை நோக்கி போகிறார். அங்கே தான் போய் பார்த்து பேதுரு இடத்துல சொல்கிறார், பேதுருவே ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆக்சுவலி பேதுருவை அழைப்பதற்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். எல்லாருக்கும் தெரிந்தது. I'm gonna cut short it. ரா முழுவதும் நாங்கள் மீன் பிடித்து பார்த்தோம் ஆண்டவரே, மீனே சிக்கல. அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வலது பக்கம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போடுங்க. போடும் பொழுது திரளான மீன்கள், வலைகள் எல்லாம் கிழிந்து போகத்தக்கதான மீன்களை எல்லாம் கர்த்தர் பிடிக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா! எல்லாம் முடித்த பின்பு பேதுருவிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பேதுருவே நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா! நான் உன்னை மனுஷனை பிடிக்குவதற்காக நான் மாற்றுவேன். குயிக்காக அதே பேதுருவோட வாழ்வில் ஒரு நாளில் ஆண்டவர், இத்தனை நாட்கள் நம்ம ஊழியம் செய்கிறோமே, இவ்வளவு காரியங்கள் நம்ம செய்து வர்றோமே, சரி என்னை பற்றி இவர்களெல்லாம் என்னதான் யோசிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார். அதை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து. தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஆமென் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஆமென். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், ஆமென், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஆமென். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். போதும்.
இங்க ஆரம்பத்துல பேதுருவை தான் பார்த்து அந்த ஆண்டவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாரா? என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பேதுருவையை பார்த்து கேட்கிறார். பொதுவாக கேட்கிற ஒரு கேள்வி, சீஷர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. பேதுரு முந்தி கொண்டு அவன் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய கிறிஸ்து, நீர் தேவனுடைய கிறிஸ்து. அழைப்பு ஃபர்ஸ்ட் அவனோட வாழ்வில் இருந்தது. அவனை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன். இப்பொழுது ஆண்டவரெல்லாம் பேதுருவை கேட்கல, அவனா முன்னுக்கு ஓடி வந்து சொல்றான், ஆண்டவரே நீர் கிறிஸ்து என்பதை நான் அறிவேன், நான் அறிவேன், நான் அறிவேன். கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை பேதுருவோட வாழ்வில் வைத்திருக்கிறார். பேதுருவே, உன் மீது தான் என்ன சபையை நான் கட்ட போகிறேன். I'm going to do mightier things through you. எல்லாவற்றையும் ஆண்டவர் பேதுரு இடத்துல சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான், கர்த்தர் நல்ல அழைப்பை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன், உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிற திட்டங்கள் மாபெரிது, எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மிடத்திலும் அந்த கேள்வியை கேட்கிறார், நான் யார் என்பதை நீ தான் சொல்லணும். யார் உங்களுக்கு ஆண்டவராக, எப்படி ஆண்டவராக இருக்கிறார் என்று நம்மளே நாம் சோதித்தறியணும், நம்மளே நம்ம கேட்கணும். எல்லாரும் சொல்லுகிற பதிலை சொல்லிவிட்டு ஓடுகிறதல்ல. எனக்கு தனிப்பட்ட முறையில் கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அதை உணர்ந்தவர்களாக அதை இந்த காலை வேளையில் நம்ம சொல்லிக் கொள்ளணும். வேகமாக மூன்றாவது ஒரு தருணம் அங்கே நடைபெறுகிறது. கடைசி காலங்களில், ஆண்டவர் வாழ்ந்த காலங்களில், அவர் சிலுவைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரை அவர்கள் கைது செய்தார்கள். எல்லா சீஷரும் ஓடிவிட்டார்கள் அவரை விட்டு. பேதுரு மாத்திரமே அவருக்கு பின்னாக போய் என்ன நடக்கிறது என்று அவன் பார்க்கிறான். நல்ல கவனிங்க, நல்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். அந்த இடத்திற்கு அவர்கள் போகும் பொழுது ஒரு ஒரு சம்பவம் அங்கு நடைபெறுகிறது. மத்தேயு 26:69 75 இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. அங்க என்ன நடைபெறுகிறது? போர் சேவகனுடைய இடங்களில் பேதுரு இடத்துல 3 பேர் வந்து கேட்கிறார்கள், இவர் யார் என்பது உனக்கு தெரியுமா, இவர் யார் என்பதை உனக்கு தெரியுமா, நீயும் அவரோடு கூட இருந்தவர் தானே. அப்பொழுதெல்லாம் அவன் சொல்லுகிறான், இந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல அழைப்பு இருந்தது, ரெண்டாவது அவன் சொன்னான் இவர் கிறிஸ்து, மூன்றாவது சொல்லுகிறான் அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. அழைப்பு இருக்கிறது, அவர் யார் என்பதை நாம் அறிவோம், நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நெருப்பை மூட்டி, நல்ல கவனிங்க, ஒரு நெருப்பை எல்லாம் மூட்டி குளிர் காலத்தில் எல்லாரும் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வெது வெதுப்புல அவன் சொல்லுகிறான், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அவரை காரி துப்பி அடித்து அவரை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கேட்குறாங்க, யார், அவர் யாருன்னு தெரியுமா? நல்ல ஐஸ்வர்யமாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, நல்ல செல்வ செழிப்போட வாழும் பொழுது, நல்ல பலத்துடனே வாழும் பொழுது, கிறிஸ்துவே எனக்கு பலன், அவரே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுகிறது நல்லது தான். ஆனால் பாடுகளின் மத்தியில், கஷ்டங்களின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் கிறிஸ்து உங்களுக்கு யார் என்பதை நீங்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பலன் இருக்குன்னு எனக்கு தெரியலை. அதில் நம்ம யாராக இருக்கிறோமோ அதுதான் ஒரு உண்மையான சீஷனுக்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தாராய் போல, உலகத்தில் இருக்கிறவங்கள போல வாழ்வது அது சகஜம் இல்லையா? அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? வாயினாலே சும்மா சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அனுபவம் வரும் பொழுது, சூழ்நிலை வரும் பொழுது, உங்களுக்கும் வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி தருகிறார். என்ன சொல்றீங்க பார்க்கலாம். பலவீனம் வந்தப்போ என்ன சொன்னீங்க பார்க்கலாம். சாட்சியின் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாட்சியின் நடுவில் சாட்சி சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? நான் பலவீனமா இருந்தேன், ஆண்டவர் என்னை தொட்டு சுகமாக்கினார், அது ஒரு சாட்சி. இன்னொரு சாட்சி என்ன தெரியுமா? பலவீனமா இருந்த பொழுது ஆண்டவரை நான் பற்றி பிடித்து கொண்டேன். எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்தது, அப்பையும் நான் அவரை சார்ந்து கொண்டிருந்தேன். போராட்டங்கள் வந்தது, அப்பயும் நான் அவரை இறுக்கி கட்டி பிடித்து கொண்டேன். கர்த்தர் என்னை குணமாக்கினார். இந்த விசுவாச பயணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு பகுதியும் அது சாட்சியின் பாதையாக இருக்கிறது. அது நீங்கள் சொல்லும் பொழுதுதான் மக்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள், விசுவாசிப்பார்கள். அவருடைய விசுவாசம் அப்பதான் பெருகும். உங்களுடைய போராட்டங்களின் மத்தியில் வாழும் பொழுது சாட்சியை காத்துக்கொள்ளுங்க, சாட்சியை காத்துக்கொள்ளுங்க, விட்டு விடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். கஷ்டமாக தான் இருக்கும். பலவீனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலனை நான் பூர்ணமாக விளங்க பண்ணுவேன். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த முள் குத்திக்கிட்டே இருக்கு, என்ன இந்த முள் என்னை குத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. 3 முறை ஆண்டவர் இடத்துல கேட்டேன், இதை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரேன். அந்த வசனம், அடுத்த வசனம், சரி முள்ளை எடுத்து போட்டனெல்லாம் வரல, என் கிருபை உனக்கு போதும்.
நமக்கு முள் இருக்குது, இருக்கட்டும், அது வேணும், அது அவசியம். அது இருக்கும்போது தான் கிருபையோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் ஏன் நமக்கு வேணுங்கிறது எல்லாம் அப்போதான் நமக்கு தெரிய வரும். இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது நம்ம ஒன்றும் செய்யாது. ஆனால் அது கிறிஸ்துவுக்கு நேராய் உள்ள பயணத்தில் நம்மை நடத்தி செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 21 வேகமாக திருப்பிக் கொள்ளலாமா? நான் இதை சொல்லி முடிக்க போகிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து வேகமாக வாசிக்கலாமா? இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். ஹல்லேலூயா. வேதத்திலே மிகவும் விசனமான ஒரு வசனம் இது. பயங்கர கஷ்டமா இருக்கிற ஒரு வசனம். வாசிக்கும் பொழுதே மனபாரம் வந்துவிடும். பேதுருவே, நான் அந்த மீன் கரையோரமா நான் வந்து நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று நான் சொன்னேன். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் என் கூட தான் இருந்தேன். இப்போ ஒரு வாய்ப்பு ஒன்று வந்திருக்கு. இப்போ நான் மரித்து விட்டேன், எனக்கு கல்லறையில் வைத்திருக்கிறாங்க, நான் இப்போ உயிர்த்தெழுந்து விட்டேன். ஆனால் இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு. நான் கிறிஸ்துவ பக்கத்தில் இருக்கும் பொழுது சொல்றதெல்லாம் ஈஸிங்க. அதான் நான் சொன்னேன், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம், நல்ல சௌரியமான வாழ்க்கை இருக்கும் பொழுது பேசுகிறதெல்லாம் அது சாதாரணம். அது சாதாரணம் தான், அது எளிது. யார் வேணா நீங்க என்ன சேலஞ்ச் பண்ணலாம், அது ஈஸிங்க. எல்லாரும் சொல்லலாம், படித்து விட்டு சொல்லலாம், மற்றவங்க சொன்ன வார்த்தையை நான் விசுவாசமா நான் சொல்றேன்னு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது உண்மையா என்பது தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எடுக்கிற தீர்மானங்களில் இருக்கும். பேதுரு சொல்லுகிற வார்த்தை, நான் மீன் பிடிக்க போகிறேன், யாரெல்லாம் என்னோட கூட வரீங்களோ வாங்க. இன்றைய கிறிஸ்துவ சமுதாயம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. மீன் பிடிக்கிறவர்களாக அல்ல, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக அல்ல, மீன் பிடிக்கிறவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அவன் சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போறேன், யாரெல்லாம் வரீங்க. தான் கெட்டதும் இல்லாம மற்றவர்களை கெடுக்கிறதுக்கு பேதுரு தான் இருக்கிறான். The Lord has remembered you. உங்களை அவர் நினைவு கூர்ந்தார். அநேக காரியங்கள் மூலமா அவர் எப்படி நினைவூட்டுகிறாருன்னு நான் காமிக்கிறேன் பேதுரோட வாழ்வில். இப்பொழுது பேதுரு சிலரையெல்லாம் கூட்டிக் கொண்டு, கூட இருந்த எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவன் கடலில் போய் விட்டான். இப்பொழுது அங்க தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்களேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். மற்றவர்களும் சொன்னாங்க. ஒருத்தர் கூட புத்திமதி சொல்லுகிறதுக்கு அங்க இல்ல, ஒருத்தரும் சொல்லல. ஏதோ எங்கேயோ போய் விழுந்தா பின்னாடியே போய் விழுன்னு சொல்லுவாங்கல்ல. 11 சீஷர்கள் இல்லையா, யூதாஸ் இப்போ இல்ல. 11 பேரும் மீன் பிடிக்க போறியா, வா நாங்களும் வரோம். ஜாக்கிரதையா இருப்போம், விசுவாச வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருப்போம். வாசிங்க. நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆமென். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கர்த்தர் உங்கள் மீது ஒரு அழைப்பை வைத்து அவர் அழைத்து விட்டார். ஆனால் there is no go back. திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு ஓடுவதற்கு வழி இல்லை. ஓடிதான் பாருங்க, அங்க வாழ்க்கையில் செழிப்பு இருக்காது. வனாந்திரத்தை பார்ப்பீர்கள். மன்னித்து விடுங்களேன், நான் ஏதோ சாபத்தை விடுறேன் அப்படியெல்லாம் இல்லை, உண்மையை சொல்லுகிறேன். You won't find anything pleasant in your life. ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்க போக துணிகரமாய் நீங்க அந்த முயற்சி எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில நஷ்டங்களையும் கஷ்டத்தையும் பாடுகளையும் நீங்க நிச்சயமாக பார்ப்பீர்கள். I'm sorry to say that, but நிச்சயமாய் பார்ப்பீர்கள். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் அதை அவன் ருசித்தான். அவன் திரும்பவுமாய் சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன், யாரெல்லாம் என் கூட வரீங்க, நாங்கெல்லாம் வருகிறோம். மீன் பிடிக்க போனார்கள், அங்கே மீன் கிடைக்கவில்லை. And now the Lord is reminding, இப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வருகிறார். எனக்கு இந்த பேசேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விசேஷமான பேசேஜ். என்ன தெரியுமா, இங்கே ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மறுபடியும் ட்ராமாட்டிக்காக காண்பிக்கிறார், மறுபடியும் நினைவூட்டுகிறார். சும்மா சொல்லி ஆனா புத்தியில ஏறாது, செய்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் புரிய வைக்கிறேன். இப்போ ஆண்டவர் அந்த கரையில நின்று சொல்லுகிறார், என்ன மீன் பிடிக்கலையா, எதுவுமே மீன் இல்லையா, கொஞ்சம் வலதுபுறமா எடுத்து போடுங்க, வலது பக்கமா வலையை எடுத்து போடுங்க.
இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதாவது தெரிஞ்சிருக்கணும், இந்த சத்தத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய சத்தம்லாம் ஞாபகம் விட்டுமா சில நேரங்களில் வாழ்நாளில் வாழும் பொழுது, ஆமாம் இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன். வேதனையான விஷயம் என்னன்னா, பேதுருக்கு அது இன்னும் புரியல. வலப்பக்கமாய் போட்டு அநேக மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இப்போவும் அது ஞாபகம் வரணும் இல்லையா? இப்பயும் ஞாபகம் வரல. ஆண்டவரோடு கூட நம்ம தூரமாக போக 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 அவருடைய சத்தம் கேட்காமலே போய்விடும். அவரோடு கூட நெருங்கி போக தான் பழகணும். அப்பதான் அவர் சொல்றது கேட்கும், அப்பதான் அவர் காட்டுகிற வழி தெரியும். இல்லைன்னா வெளிச்சத்திலிருந்து இருளை நோக்கி போகிற ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். பேதுரோட வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஆண்டவர் பேசுகிற சத்தமும் கேட்கல. சரி, பழைய வாழ்க்கையில நடந்ததை அவர் செய்து காட்டுகிறார், அதுலயாவது அவனுக்கு ஞாபகம் வரணும். இப்போ என்ன நடக்குது? யோவான் அதை கண்டுபிடிக்கிறான். வீட்டில் போய் அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் அதை கண்டுபிடிக்கிறான். ஐயோ, இது நம்மளுடைய ஆண்டவர், இது நம்மளுடைய ஆண்டவர். பேதுரு மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கணும், உன் மீது என் சபையை கட்டுவேன். யோவான் சொல்லுகிறார், இது என்னோட ஆண்டவருடைய சத்தம், இது என்னோட ஆண்டவருடைய சத்தம். இப்போது பேதுரு அதை உணர்ந்து ஓடுகிறான். ஆண்டவர் அங்க என்ன செய்கிறார் தெரியுமா? நான் ஒரு வசனத்தை வாசிச்சு அந்த ஒரு முக்கியமான அம்சத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிட்டோம். யோவான் 18:18 வாசிங்களேன். சீக்கிரமாக நான் முடிக்க போகிறேன். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரிநெருப்பு உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இதுதான் அந்த வசனம் 18:18. யோவான்ல மிகவும் குளிரா இருந்தபடியால குளிர் காய்வதற்காக விறகெல்லாம் மூட்டி அங்க உட்கார்ந்து, இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு என்று சொன்ன தருணம், பேதுரு பின்வாங்கி போன ஒரு நேரம். இப்பொழுது என்ன நடக்கிறது வாசிங்களேன். யோவான் 21:9. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இப்போது நல்லா கவனிங்க. இப்போ இங்க என்ன நடக்குது? போய் படகுல பேதுரு பின்வாங்கி போறான், மற்றவர்களை எல்லாம் கடலுக்குள்ளாக இழுத்து போகிறான். இப்போ ஆண்டவர் மறுபடியும் ஒரு அற்புதத்தை செய்து காண்பிக்கிறார். இப்போ திருப்பி பேதுருக்கு அந்த ஆண்டவரின் தெரிய வந்துருச்சு யோவான் மூலமாக. இப்போ இவன் ஆண்டவரை ஃபேஸ் பண்ணணும். இல்லை, சிலருக்கு நம்ம துரோகமெல்லாம் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அவங்க மூஞ்சில எப்படிங்க போய் முழிக்கிறது, முகத்தில் எப்படிங்க போய் முழிக்கிறது? அந்த ஒரு தருணம் தான் பேதுருவுக்கு. இது சும்மா முழிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் இன்னொரு படியும் சேர்த்து வைக்கிறார். கரிநெருப்பு போட்ட இடத்துலயா நீ என்ன மறுதளிச்ச? வா இங்கே, இப்போ நான் ஒரு கரிநெருப்பு போட்டு உட்கார்ந்துருக்கிறேன், என்னை ஊட்டுகிறார். நீ எங்கே ஆதியிலே நீ கொண்ட அன்பை எங்கே நீ விட்டு விட்டாயோ, the Lord will remind you again. The Lord will again bring back the same situation in your life to help you to start a new beginning. Hallelujah, hallelujah. அதே இடத்திற்கு அதே ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி தந்து சொல்லுகிறார், இதோ கரி நெருப்பை போட்டீங்க, நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், மீனை சுட்டு கொண்டு இருக்கிறேன். இதை பார்த்து விட்டு உனக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருகிறதா? அப்படிப்பட்ட இருதயம் யாருக்காவது இந்த காலை வேளையில இருந்தா, the Lord is saying you, he is remembering you. நீங்க என்ன செய்தீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாது நான் என்ன செய்தேன். the Lord knows. அழைத்த அழைப்பும் தெரியும், விட்டு விட்டு போன அகங்காரமும் தெரியும், இப்பொழுது பயந்து வந்து நின்று கொண்டிருக்கிறதும் தெரியும். கெட்ட குமாரன் புத்தி தெளிந்து அவன் எழுந்து வந்தானா. இப்போ ஆண்டவர் அவனோட புத்தியை தெளிய வைக்கிறார், பேதுருவோட புத்தியை தெளிய வைக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்லுறார், பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா? ஹல்லேலூயா. பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா? பேதுருவே, அது ஏன் நெருப்புக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்களே இந்த காலத்துல, நெருப்பு மேல அடிச்சு சத்தியம் பண்றேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் இதோட கூட எல்லாம் கூட்டாதீங்க. ஆனா ஒரு ஞாபகப்படுத்துகிறார், பேதுருவே என்ன எங்க விட்டுட்டு போன தெரியுமா? என்கிட்ட நீ என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களையும் அதே கேள்வியை கேட்கிறார் இந்த காலை வேளையில. நான் உன்னை அழைத்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை ஏற்படுத்தினேன், உன்னை விசேஷமாய் நான் கண்டேன், உனக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து மட்டுமாய் நான் வழி நடத்தி இருக்கிறேன். பட் வேர் ஆர் யூ? எங்க இருக்கிறீங்க? வேர் இஸ் யுவர் காலிங்? உங்க அழைப்பு எங்க? எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு நீங்க ஓடி இருந்தாலும் பரவாயில்ல, now again there is an opportunity for you to get up. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?
Let us get up with a heart with full of commitment. சொல்லலாமா, அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். I'm sorry Lord. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? அப்பா என்ன மன்னிங்க, தெரிந்தோ தெரியாமல் அப்பா உம்மை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். நீர் அழைத்த அழைப்பை எல்லாம் மறந்து நான் போயிருக்கிறேன் ஆண்டவரே. ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஐ நீட் யுவர் ஸ்ட்ரென்த் ஆண்டவரே. லார்ட், யூ ரிமெம்பர்ட் மீ, யூ ரிமைண்டட் மீ, யூ ஹவ் ரீஸ்டோர்ட் மீ டுடே அண்ட் ஹெல்ப் மீ டு கீப் ஆல் தீஸ் திங்ஸ் இன் மை மைண்ட். ஓ லார்ட், மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்தின் வாழ்க்கை வேண்டாம், வேண்டாம். எரி நரகத்திற்கு கொண்டு போகிற வாழ்க்கை அது. Once the Lord has called you, please remain steadfast and please remain faithful to him. நம்பிக்கையில உறுதியா இருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. என்ன வந்தாலும் சரி, என்ன நேரிட்டாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்த காரியத்தை நான் ஒரு நாளும் விட்டு விலக மாட்டேன். அவரையே நான் பிடித்துக் கொள்ளுவேன், அவரையே நான் சார்ந்து வாழுவேன் என்கிற ஒரு கமிட்மெண்ட்டை எடுங்க. எல்லா வாய்களை திறந்து துதிக்கலாமா தேவனே? Lord Jesus, we thank you, Lord Father, Lord. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், எல்லாரும் வாய்களை திறந்து. அப்பா, Lord, I give myself to you, Father, Lord. அப்பா, கேட்ட வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. Lord, your spirit has spoken to me, Father, Lord. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தது போல அல்ல. If you have heard the voice of God today, do not harden your hearts. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. சொல்லுங்க ஆண்டவர் இடத்துல, லார்ட் அப்பா பாருங்க ஆண்டவரே, இருதயத்துல என்ன சோதி தரீங்க, எங்க நான் திரும்பி வரணும், எப்படி நான் மண்டையில வரணும், எனக்கு உதவி செய்யுங்க. Oh yes Lord Jesus, Father Lord. அப்பா நாங்களும் மண்டையில வருகிறோம் சுவாமி, தெய்வமே மண்டையில வருகிறோம் அப்பா. நீர் எங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, மறவாத தெய்வம் அப்பா. உம்மிடத்துல நாங்கள் வரும் பொழுது புறமே தள்ளாத தெய்வம், எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக நீர் எங்களை சரி கட்டாத தெய்வம் ஆண்டவரே. எப்போ வந்தாலும் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் சுவாமி. பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. தாயங்கிடாதே, தாவி ஓடிவா, இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தாயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. பாவி இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. பாவி உன்னை அவர் தள்ளவே மாட்டார், உன்னை அவர் அழைக்கிறார். ஐயா அம்மா, அவர் அழைக்கிறார். அவர் இடத்துல கிட்டி சேருங்க. Do not go away from him. நெருங்கி சேருங்க, அவரே காரியத்தை பார்த்து கொள்ளுவார். அழைக்கிறார், தாவி ஓடிவா, தாய் விடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தாயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே
தன்னுடைய சொந்த குமாரனையே தந்து நமக்கு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பது விலை உயர்ந்தது. அந்த அன்பை எண்ணி பாடலாமா? உனக்காகவே அவன் அடிக்கப்பட்டான், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினான். உனக்காகவே அடிக்கப்பட்டான், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினான். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினான். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறது. வாய்களை திறந்து அப்பா, நான் என்னை ஒப்புவிக்கிறேன் சுவாமி. பாவியாகவே நான் வந்திருக்கிறேன், பாவியாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே. குறைவோடு வந்திருக்கிறேன், பலவீனத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. பின்வாங்கி போய்விட்டேனே அப்ப இந்த மண்ணை வருகிற ஆண்டவரே, ஓடி வருகிற சுவாமி. பாவி அணைத்துக் கொள்ளுகிற தெய்வ அன்பு இந்த மத்தியில இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, we thank you. We thank you, Father Lord. We thank you for your presence, oh Lord Jesus. Oh, ஸ்தோத்திரம். விட்டு கொடுங்க, உங்களையே விட்டு கொடுங்க. எல்லாம் இயேசுவா இருக்கட்டும். வாழ்வில உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நான் விலக மாட்டேன், எதுவுமே என்னை பிரிக்காது என்று சொல்லுங்க. Oh yes Lord Jesus. நம்முடைய விசுவாச பயணத்தில் ஒரு புதிய முடிவை நாம் எடுப்போம். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பலவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார். நீ எதை குறித்தும் சோர்ந்து போகாதே. இந்த மதிய வேளையில கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலைகள் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலைகள் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அவருடைய நாமம் மாத்திரமே உயரணும். உங்க நாமம், உங்களுடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் உங்களுடைய நாமத்தையே நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா.